ஹலோ கைஸ். எனக்கு எபிசோடு 5 இது. நேற்று வீடியோ போட்டிருக்கணும், போட முடியல, கொஞ்சம் வேலை. என்னடா வேலைன்னு எப்போ பார்த்தாலும் வேலையே சொல்லிட்டு இருக்கியேடா, என்ன தாண்டா உனக்கு வேலை இருக்குது, ஆனால் பார்க்கும்போது சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது படிக்கிறது பண்ணுறது ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் அப்படியே போயிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு அப்புறம் நாளைக்கு திங்கக்கிழமைலேருந்து நான் எப்படி எப்படின்னா மொத்தம் 7 நாள் கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன். திங்கக்கிழமை கொஞ்சம் வெளியே போகிறேன். வெளியேனா ஒரு கிளாஸ் மாதிரி போகிறேன். திடீர்னு ஏதோ ஆட்டோமேஷன் கிளாஸ் ஒன்று இருக்குது. சரி, அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 2 to 5. சரி, அது போனோடனே சரி பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு தெரியல. வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஏது, ஃபஸ்ட் டே வேறு. நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு ஒரு 7 நாள் சேலஞ்சுன்னு இருக்கிறதுனால அந்த 7 நாள் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குறேன். பார்ப்போம் முடிக்க முடியுதா என்ன ஏது. சேலஞ்சுன்ட்டோம், அது நிறையா சேலஞ்சுன்னு வர தானே செய்யும். சரி, என்னென்ன எதுன்னு வருதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி நம்மளால் என்னென்ன முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ண பார்க்குறேன். அப்புறம் நானே ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், நான் கொஞ்சம் உளறேன்னு நினைக்கிறேன் பேசும்போது. பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஃப்ளோவில் பேசிடுறேன்ல, அப்புறம் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் அப்படியே போயிடுறேன் எங்கேயோ. அதனால் கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பேசணும் போல். யோசிக்காமல் தான் இது பேசுகிறது, இருந்தாலும் அந்த பேசுகிறத கொஞ்சம் கரெக்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். ஆளுங்க வர மாதிரி இருந்துச்சு, நல்லா அமைதியாக இருந்தேன். ஃபஸ்ட்லாம் அந்த வயசு மாறுறதுன்றது உண்மை தான் போல். ஃபஸ்ட்லாம் சளி பிடிச்சா அந்தளவுக்கு தெரியாது. இப்போலாம் கோல்டு பிடிச்சா கொஞ்ச நாள் ஆகுது சரியாகவே. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மொத்தமாக வயசாக இதாகும் போல். கஷ்டமாகுது. அப்புறம் வேறு என்ன, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. அதாவது நல்ல விஷயம்னா உள்ள நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹாப்பியாக இருப்பேன். கொஞ்ச நாள் ஒரு டவுன்ஃபால் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இப்போ திருப்பி அந்த ஹாப்பி வந்திருக்கு. அதனால் செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். மைண்ட்லாம் ஃபஸ்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மைண்ட்லாம் அப்படியே ரிலீஃபாக அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா பண்ண முடியும், என்ஜாய்மெண்ட்டாக பண்ண முடியும் வீடியோ. அப்புறம் தொண்டை சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் இதுவாக பேசிகிட்ருக்கேன். போக அந்த இதெல்லாம் இல்லாமல் கரகரன்னு இல்லாமல் ஒழுங்காக பேசுவேன். அப்புறம் ஆனால் அதிகமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் போல். அப்புறம் என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே ஃப்ளோவில் அப்படியே பேசி ஜாலியாக பேசுகிறோம்ல, அதனால் அப்படி தான் இருக்கணும் போல். தொண்டை வேறு இதாகுது, அடிக்குது. வேறு நான் ஸ்கூல் காலேஜ் முடிக்கணும் தான் என்னோடய ஆசை. முடிஞ்சிருச்சு, செம்ம ஜாலியாக இருக்குது. முடிஞ்சது, காலேஜ் முடிஞ்சது, நல்லா செம்ம ஹாப்பியாக. இப்போ என்ன வேணால் பண்ணலான்னா ஒரு மாதிரி ஒரு பயத்தில் இருக்கலாம் பார்த்தீங்களா. இப்போது 10th 12th இருக்கும்போது மேமுக்கு பயப்படணும், காலேஜ்னால் படிக்கணும், அது இதுன்னு இருக்கும், ஒரு பயமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்ச நாள் கொஞ்சம் இதுவாக இருந்தேன், அந்த ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருந்திருக்கேன் போல். அது என்னன்னு அது கரெக்டாக அப்புறமா சொல்கிறேன் என்ன ஏதுன்னு ஃபுல்லாக. இப்போது அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நல்லா ஜாலியாக செம்ம ஜாலியாக முடிச்சது வந்துருச்சு. இல்லை, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீடியோ தான் என்ன பண்ணணுன்னே தெரியல. இப்படியே போட்டுட்ருக்க முடியாது, கொஞ்சம் நல்லா வீடியோவும் போடணும், நிறைய யோசிக்கணும். பார்ப்போம், அதெல்லாம் நல்ல வீடியோ ஏதாவது போடுறேன்னா சூப்பராக ஏதாச்சும் போடணும். அந்த இதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, அதுதான் பார்த்துட்ருக்கேன். வீடியோ நல்ல வீடியோவாக போடணும், எப்படி இது பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணல. கேமராலேருந்து இது நல்லா தம்ப்லைனும் கரெக்டாக போடணும், எடிட் கரெக்டாக பண்ணணும், அந்த இதெல்லாம் வேலை இருக்குது, அதெல்லாம் நல்லா பண்ணணும். ஆனால் டெய்லி நான் இந்த இதில் 7 நாள் போட்டதில் 7 நாள் இன்னும் ஆகலை, 4 நாள் 5 நாளோ இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது எனக்கே தெரியுது. இப்படி அந்த அது பேசுகிற விதமாக இருக்கட்டும், அந்த
ஃப்ளோவில் வரதா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்குது. அதில் முந்தின பேச பேச அது கரெக்டாக வந்துடும் போல். ஆனால் இப்படியே இருந்துட முடியாது, கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணணும், பார்க்கலாம் ஏதாச்சும் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். எடிட்டிங் தான் கொஞ்சம் பெரிய வேலை, அதை கற்றுக்கிட்டாலே ஓரளவுக்கு ஃப்ளோவில் கரெக்டாக வந்துடலாம். இப்போ இது வீடியோ வந்து பிடிச்சதில் அப்படி வச்சு எடுக்கிறேன். நல்லா இன்னும் கேமரா ஸ்டாண்டுன்னெலாம் வாங்கிட்டா கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக சூப்பராக எடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு கேமரா அதோட இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதோட கண்டென்ட்டு நல்லா இதுவாக பேசணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். அந்த இதுதான் மெயின். இல்லை அதை பேசினா தான் நல்லா இருக்கும்ல. கேமரா அதெல்லாம் 2வது பட்சம். கண்டென்ட் பார்த்து பிடிச்சிருந்தா தானே சூப்பராக இருக்கும். அதனால் அதுதான் நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஒரு வீடியோ இருக்குது, என்னால் சப்போஸ் போட முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, திங்கக்கிழமை அந்த 7 நாள் சேலஞ்சில் போட முடியலன்னா நான் கண்டிப்பாக அந்த இதை போட்டுருவேன். அந்த இது எடிட் பண்ணி அது தம்ப்லைன் போட போகிறேன் நான். அதான் ஃபஸ்ட்டு தம்ப்லைன் போட வீடியோ அந்த வீடியோவாக தான் இருக்க போகுது. தம்ப்லைன் போட்டு நான் போட போகிறேன். கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. பார்ப்போம் அதுக்கு என்னென்ன வியூ எப்படி இருக்குது என்ன இதுன்றதெல்லாம் அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும். அந்த வியூ இப்படி பார்த்தா அப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு போட போட தானே தெரியுது. அந்த மாதிரி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் போல். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஆனால் வியூவே வர மாட்டேங்குது. எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல எனக்கு. ஓரளவுக்கு ஷேர் பண்ணணும் போல், இன்ஸ்டாவில் போடணுமா என்ன எதுன்ட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. வீடியோ போடுறானா அது மட்டும் கரெக்டாக போட்டுடுறான். பை ஹேட் பேசுகிறேன், அந்த இதெல்லாம் பண்ணுறேன். இருந்தாலும் வியூஸ் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. அது என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஆனால் எல்லோரும் சொல்கிறது கன்சிஸ்டன்சியாக போடணும் அந்த இதுன்றாங்க. சரி போடுவோமே, எவ்வளோ நாள் ஆகுதோ இது மாதிரி போடுவோம். நம்ம எப்போ கிளிக் ஆகும்போது கரெக்டாக இது பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். தெரில இது எப்போ கிளிக் ஆகும்னா திடீர்னு சில பேர்லாம் டக்குனுக்கு இதாகிடுவாங்க, சில பேர் லேட் ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது நம்ம கையில் இல்லையா. அப்புறம் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே போட போகிறேன் நான் கொஞ்ச நேரத்தில். ஆனால் நிறையா படிக்கணும்னு, ஆனால் அவ்வளோ படிக்கிற பையனெல்லாம் இல்லை. படிக்காதனால தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து அந்த மாதிரி. அதனால் இப்போ படிக்கணும், கொஞ்ச நேரத்தில் படிப்பேன். எப்படி இருந்தாலும் அது இதுன்னு பார்க்கணும். லாங்குவேஜ் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், பைத்தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த இது ஓரளவுக்கு கற்றுக்கிட்டா ஏதாவது ஐடிக்குள்ளே போயிட்டா செம்ம ஜாலியாகிடும். நான் சொல்ல நினைக்கிறேன். ஆமாம், ஐடிக்குள்ளே போயிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் ஈஸியாக பண்ணலாம்ல வீடியோ, நம்மளுக்கு தோணும் போதெல்லாம் வீடியோ பண்ணலாம். படிக்க நல்லா கஷ்டமாக இருக்கும்ல. பார்ப்போம் என்ன ஏதுன்னு கிடைக்குதா என்ன ஏதுன்னுலாம். அப்புறம் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை இப்போ சொல்கிறதுக்கும். அடுத்தடுத்த வீடியோவிலேருந்து இது, ஆனால் இந்த இது பிடிச்சிருக்கு. ஆனால் வேறு சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். ரொம்ப இருக்க போதில்லை, 10 நிமிஷம் 12 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுவே அதிகபட்சம் தான். ஏன்னா இது போதும், 10-12 நிமிஷம் பேசுகிறது ஒரு ஃப்ளோவாக எனக்கு என்ன தோணுதோ அப்படின்றத பேசுகிறேன் தானே. 10 நிமிஷம் இருந்தால் போதும். அது மட்டும் பேசிவிட்டு அப்படியே வீடியோ பார்க்குறேன். இதுவே தொடர்ந்து இருக்காது. இதோட எப்படி சொல்கிறது, எப்பயாவது கொஞ்சம் ஜாலியாக அப்படி மூடு அப்படியே கொஞ்சம் சில்லாக போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த டைமில் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பேர் ஃபன் சீரீஸ்னே வச்சிடலாம், இல்லை வேறு இது கூட வச்சுருவேன். ஆனால் 10-15 தான் மினிமம் போல் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. 5 நிமிஷம் 6 நிமிஷமே பக்கா தான். 10 நிமிஷன்றது கரெக்டாக நல்லாயிருக்கும்ல. டைமிங் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகுது. இந்த இதுதான் அப்போதைக்கு பார்த்துட்ருக்கேன். ஆனால் நல்லா பேச வந்துக்கிட்டே இருக்குது இப்போல்லாம். அப்படியே ஃப்ளோவில் அப்படியே பேசிட்டு அப்படியே இல்லாமல் அப்படியே டக்கு டக்குன்னு பேச வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்களா அந்த ஸ்மைல்லாம் வருதுனால மைண்டு ஃப்ரீ ஆனதுனால தான் எனக்கு ஓரளவுக்கு சிரிக்கலாம் வருது. நல்லா ஃபேஸஸ் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப டவுன்ஃபால் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போது நல்லா ஃப்ரீயாக செம்ம ஜாலியாக இருக்குது. மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால என்னால் நல்லா பேச முடியுது. ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன். நான் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக என்ன சொல்லுவேன்னா, அதே மாதிரி என்ன தான் டவுன்ஃபால் வரும், கஷ்டம் எது இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ரிவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரிவரில் இருக்க ஒரு கல் மாதிரி. கஷ்டம் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு போகும்.
நீங்கள் நினைப்பீங்க இந்த கஷ்டம் எனக்கு மாறியே மாறாது, நான் அதில் ஒரு மாட்டிக்கிட்டேன். சும்மா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்க. எந்த விஷயத்துக்கு பயப்படுறீங்கன்னா, பேய்க்கு பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பயப்படுறதான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் வரைக்கும் தான் பேய்க்கு பயப்படுறீங்க. அதுக்கப்புறம் பேய்க்கு பயப்பட மாட்டீங்களே, அந்த மாதிரி தான். நீங்கள் எப்பவுமே சேமாக இருந்தீங்கன்னா அந்த பயம் அப்படியே தண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒரு பயம்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ் அப்படி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அது நிலச்சி நிற்காது. நீங்கள் தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்களே தவிர அது அந்த மாதிரி இருக்காது. அதனால் நம்ம இது கடைசி வரைக்குமோ இருக்குமோ அதெல்லாம் யோசிக்காமல் ஜாலியாக இருங்க. ஃப்ரீயாக இருந்தாலே எல்லாமே தானாக சரியாகும். மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதுதான் செம்ம ஜாலியாக இருக்கலாம். வேறு ஏதாச்சுன்னா சொல்லுங்கள். நான் எப்பவுமே சொல்கிறது தான். குறை ஏதாச்சும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். தமிழின் போட்டு பண்ணுறேன். பாய்.